வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்பாத்தி நூடுல்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ரெசிபி சொல்லலை, இந்த வாட்டி கண்டிப்பாக ரெசிபி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வெள்ளம் போன வீடியோவில் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட் வீடியோவில் கொத்து சப்பாத்தி செய்ய போகிறேன், அது கொத்து புரோட்டா டேஸ்டில். அதே போல் நூடுல்ஸ் சப்பாத்தி செய்ய போகிறேன், அது நூடுல்ஸ் இல்லைன்னு சொல்லணும். இல்லை, அப்படி தான் சொல்லணும். எவ்வளோ தக்காளி, எவ்வளோ வெங்காயம் சொல்லு. ஒரு தக்காளி. அப்புறம் ஒரு தக்காளி, சின்ன சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நூடுல்ஸ் வந்து உருட்டி, சப்பாத்தியை உருட்டி அப்படி நேராக கட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ? 1 ஸ்பூன். என்ன பண்ண சாப்பாடில் போகிறோம். கிளைமேட் வீடியோலாம் போட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே மழை பெய்யுது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது. இப்போதைக்கு பெய்யல, கிளைமேட் வேணால் பாருங்கள், பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கழுவிட்டியில் நம்மள வேணால் பார்த்துக்கோங்க. கழுவியாச்சு. சுனில், பேசாமல் ஒரு கடை ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி வச்சு நிறைய வெரைட்டி. இங்கே பாருங்கள் எப்படி வெட்டியிருக்கான்ட்டு. கிட்டக்கு காட்டணும். சாப்பாடில் போட்டு எப்படி இந்த இதுக்கு போட்டால் பாருங்க. ஓகே, சூப்பராக வந்துருக்கு. அங்கிட்டு பச்சை மிளகா இருக்கு. சப்பாத்தியை காட்டிட்டேன். அப்படியே இன்கிரீடியன்ஸை சொல்லு. வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், அதே 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதே 1/4 டீஸ்பூன் பெப்பர், உப்பு 1/4 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். ஓகே, ஸ்டவ் மேல கடாய் தெரிக்குமா? தெரிக்கும், பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். இது போதும் நம்மளுக்கு, இது போதும் நினைக்கிறேன். டைஜஷன் ஆகிறதுக்கு இது போதும், செரிமானம் ஆகிறதுக்கு தான். ஆமாம். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க, கொத்து சப்பாத்தி உண்மையில் நீ தான் பண்ணியாங்க, அதுக்கு நீ என்ன சொல்ல வர? அதுக்காண்டி தான் இந்த வாட்டி நான் ரெசிபியோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். செஞ்சு வச்சு தக்காளியை 1K அடிச்சிட்டோன்னா எல்லாம் சேர்த்து போடுறது. அதெல்லாம் பெரிய பிரியாணி ஆச்சு, பெருசாக செஞ்சிருவோமா? எல்லா ஃபேமிலி எல்லாமே போட்டு ஏட்டே ஃபேமிலி எல்லாருக்கும் கொடுத்துருவோம். ஒரு பெரிய அண்டா தலை வாழையில். அடுத்து பிரியாணி கற்றுக்க. கலர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கலர் மாறிடுச்சு. இப்போ வச்சிருக்க எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்பீட், சீக்கிரமா, சூப்பரா. இது வெஜ்ஜிலி செய்யலாமா நான்வெஜ்ஜிலி செய்யலாமா? ரெண்டுத்துலையும். முட்டை போட்டால் நான்வெஜ் ஆகலாம். எப்போ முட்டை சேர்க்கணும், என்ன ஏது? அது இதுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்ப்போம். இது பண்ணதுக்கப்புறம் ரைட். இப்போ நான் ஊற்றுற தண்ணியை பார்த்துக்கணும். இதெல்லாம் ஓவர் அடி, சாதாரணமாக பண்ணுறா. நம்ம வேணும் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் கிரேவியில் வந்து சோயா போட்டிருக்காங்க. இப்போ லைட்டாக ஹையில் ஆக்கிக்கிறோம். இப்போ லைட்டாக குக் ஆகணும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை மூடி வச்சு, இதை அப்படியே லைட்டாக மூடி கொஞ்சம் சிம்மில் வச்சு வேகணும். எவ்வளோ நிமிஷம் தம்மில்? ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். செஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி போடணும்.
நல்லா கிண்டணும். சிம்மில் வச்சுருக்கு சார். சிம்மில் தாண்டா இருக்குது. நல்லா அப்படி கிண்டணும்னா நம்ம கமான். நல்லா வந்துருக்கு. சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்ல ஆப்ஷன். ரெடி. சூப்பராக சும்மா இதுதான் என்னோட ரெசிபி சப்பாத்தி நூடுல்ஸ். இது வந்து ஆக்சுவலி எப்படின்னா இது வந்து நூடுல்ஸ் வந்து ஒரு சப்பாத்தி நூடுல்ஸ் ஒரு ட்ரெண்ட் ஆச்சு இடையில. இந்த மாதிரி ஒரு யாரோ சீரியலில் சப்பாத்தி நூடுல்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு. சரி நான் சும்மா யூடியூப் பார்த்துருக்கும் போது அந்த மாதிரி வந்துச்சு. சரி பண்ணி பார்ப்போம் சப்பாத்தி. இன்னைக்கு பார்த்து எங்கள் வீட்டில் சப்பாத்தி, அதனால சும்மா மிச்சம் சப்பாத்தி இருந்ததை அப்படியே நாங்கள் அப்படியே சப்பாத்தி நூடுல்ஸ் எப்பயும் இந்த மாதிரி கொத்து சப்பாத்தி தான் ட்ரை பண்ணுவோம். அதனால இந்த வாட்டி சப்பாத்தி நூடுல்ஸ் ட்ரை பண்ணுவோம். அடுத்த வாட்டி என்ன ரெசிபி பண்ண போறோம்னா கமெண்ட்ஸில் சொல்கிறது இனிமேல் பண்ண ஆரம்பி. ஓகே, நீங்கள் கமெண்ட்ஸில் ஏதாவது போடுங்க, நான் கண்டிப்பாக செஞ்சுருவேன். ஆனால் இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா பேக்கிங்கே இல்லை, அவன் இல்லை. ஓகே, அதில் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதை பிளேட்டில் டிஸ்பியூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு காட்டும். புகை பறக்குது, நல்லா அனல் பறக்க அங்கே தெரியுது, பார்த்து கேப்சர் ஆயிடுச்சு. சுனில் ஹோம்மேட் மைனஸ் ஒரு நாள் அது ஈஸி தான். இப்போ கூட நடந்தா பண்ணிடலாம், ஒன்றும் மேட்ரே இல்லை. ஆனால் இது ஒன்றும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஒரே நிமிஷம், இன்னொன்று ஒன்று பண்ணணும். வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் வெயிட்டாக அடி பிடிச்சிருச்சு, அவ்வளோதான். நான் என்ன கொஞ்சம் இடையில வெளியே நீ சீக்கிரமாக பிடிச்சி டக்குன்னு கிண்ணுன்னு வச்சுக்கேன். அவ்வளோக்கும் அடி பிடிக்காதீங்க. பாருங்க, ரொம்ப அடி பிடிச்சிருச்சு. வீட்டில் ரொம்ப அடி பிடிச்சிருச்சு. இன்னும் பிரச்சனை கலந்துடலாம். ஓகே, இது மேலே ஆட் பண்ணுண்டா ஒன்று. ஆக்சுவலி நீங்கள் கொத்தமல்லி வந்து நீங்கள் அந்த சப்பாத்திலே போட்டிருக்கணும். இப்போ நாங்கள் தப்ப மாட்டேன். அது இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன் நான் சொல்லித்தரேன். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம். இல்லை அசிங்கமாக இருக்கு. ஓகே, 2 லெமன் ஆட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப எனக்கு கம்மியாக டேஸ்ட்டு சூப்பராக அடி தூள் கலப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு தான் நிமிஷம், எனக்கு லைட்டாக லெமன் புளிய போதும். இது அப்புறமேட்டு இருங்க. அப்போ டெக்கரேஷனுக்கு வந்து ஸ்போக் வேணாம் எனக்கு. சரி, இதான் எங்களோட நாங்கள் பண்ண சப்பாத்தி நூடுல்ஸ்